படைப்பு என்பதை உணர்வாரோ? படைத்தாள் ஒரு அன்னை தாய், உன்னோடு என்னை தான் காப்பாளவள் என்றும் நம்மை தான். யார் யாரோ 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 யார் தான் அறிவாரோ? யாவும் ஒரு தாயின் படைப்பு என்பதை உணர்வாரோ? படைத்தாள் ஒரு அன்னை தான், உன்னோடு என்னை தான் காப்பாளவள் என்றும் நம்மை தான். மணி மாளிகை மாடங்கள் தந்தும் மக்களை பார்ப்பாள், மண் குடிசை வீட்டினில் கூட மகிழ்வினை கொடுப்பாள். அறியாதொரு பிழைதனை செய்தால் அதையும் மிக பொறுத்திடும் மனது, அறியாமையில் இதயங்கள் இருந்தால் அறிவூட்டிடும் அன்பெனும் மனது. அன்னையின் வரவே அருள்மழை தருமே, பிள்ளையின் குணமே பொறுக்கும் இடம் அன்னையின் திருவடியே. யார் யாரோ 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 யார்தான் அறிவாரோ? யாவும் ஒரு தாயின் படைப்பு என்பதை உணர்வாரோ? படைத்தாள் ஒரு அன்னை தான், உன்னோடு என்னை தான் காப்பாளவள் என்றும் நம்மை தான். அன்பென்றொரு மந்திரம் சொன்னால் அருகினில் வருவாள், அன்பால் அவள் இருப்பதை உணர்ந்தால் அனைத்தையும் தருவாள். பரிவாய் தினம் பாசத்தை பொழிவாள், பல காலங்கள் துணை என தெரிவாள். வருவாயென தினசரி அழைத்தால் வந்தே உன் அருகினில் இருப்பாள். திருவாய் மலர்வாள், தரிசனம் தருவாள். மறையாய் இறையாய் துணையாய் வரும் மங்களம் அவள் தருவாள். யார் யாரோ 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 யார் தான் அறிவாரோ? யாவும் ஒரு தாயின் படைப்பு என்பதை உணர்வாரோ? படைத்தாள் ஒரு அன்னை தான், உன்னோடு என்னை தான் காப்பாளவள் என்றும் நம்மை தான். யார் யாரோ 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 யார் தான் அறிவார்?